ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பே சேர்க்காம ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நிறைய சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். குக்கர் மூடி 2 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கப்புறம் ஒரு மேஷர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த மாதிரி மசிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு சாம்பார் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப திப்பியாக இல்லாமல். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. லைட்டாக அந்த காஞ்ச மிளகாவோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்ச வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா, அது இதோட சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற அளவு வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் தாராளமாகவே சாப்பிட்லாம். இது கூடவே நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கடலை மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குட்டி பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கட்டியே எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைனாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். சாம்பார் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது சீக்கிரமாக திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. சாம்பார் நல்லா கொதிச்சு திக்காகி வரணும், அந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க. சாம்பார் நல்லா கொதிச்சு எந்த அளவுக்கு திக்கா வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு இன்னும் திக்கா வேணும்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட கொதிக்க வைக்கலாம். எனக்கு இந்த திக்னஸ் போதுன்றதுனால நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது சுட சுட இட்லி இல்லைன்னா தோசையோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.